இன்னைக்கு மார்னிங் வந்து எங்க அம்மா லெமன் ரைஸ் செஞ்சு வச்சுட்டு போயிருந்தாங்களா, பட் ஆனா அது யாருமே சாப்பிடல. ஏன் அப்படின்னா சைடிஸ் எதுவும் இல்ல. சரி சைடிஸ் ஏதாச்சும் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனியன் பிக்கிள் தான் வந்து ரெடி பண்ணேன். எல்லாரும் வீடியோல இந்த மாரி ட்ரை பண்றாங்களே, நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி தான் ட்ரை பண்ணேன். பட் சுத்தமா வரல. என்னைக்கு தான் நம்ம வாழ்க்கையில இது தாண்டா உருப்படியா வந்திருக்கு. இது மட்டும் வந்துருமா அப்படிங்கிற மாரி நினச்சுட்டு ஃப்ரீயா விட்டுட்டேன். சரி இந்த சைடிஸாவது நல்லா வருதான்னு பார்ப்போம் அப்படின்னு தான் ட்ரை பண்ணேன். அதுக்கு வந்து கொஞ்சமா கடுகு, வெந்தயத்த வறுத்து பொடியாக்கி தனியா எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு தவால வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் பட் ஒரு வேளைக்கு மட்டும் செய்கிறனால கடலெண்ணெயும் சேர்த்துக்கிட்டேன். அதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், கொஞ்சமாக புளி போட்டு நல்லா வதக்கி ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி அதை தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் அதே தவால வந்து கொஞ்சமாக கடுகு போட்டு கடுகு வெடிச்சதுக்கப்புறம் பெருங்காயத்தூள், காஷ்மீரி மிளகாய் தூள் இருந்தால் சேர்த்துக்கோங்க. அது இல்லாதனால நார்மல் மிளகாய் தூளே சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கிளறி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற வெங்காய பேஸ்ட் எடுத்து சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அதில் வந்து கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிற கடுகு பொடி இருக்குல்ல, அதை சேர்த்துட்டு கொஞ்சமாக வெல்லம் இல்லைனா சர்க்கரை சேர்த்துட்டு கிளறினீங்க அப்படின்னா சூப்பரான ஆனியன் பிக்கல் ரெடி. ஆனால் என்ன இவ்வளோ கருப்பாக இருக்குன்னு சொல்லி நினச்சிடாதீங்க. காஷ்மீர் மிளகாய் தூள் போட்டிருந்தீங்கன்னா கொஞ்சம் சிவப்பாக கலர் வந்து நல்லா இருந்திருக்கும். நார்மல் மிளகாய் தூள் யூஸ் பண்ணால இந்த கலரில் இருக்குது. ஆனால் பால்கோவா வீடியோ மாதிரியெல்லாம் நான் கருக விடலைங்க சத்தியமாக. டேஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பக்கா மாசம் இருக்குது. நானாக இந்த ஊறுகாய் செஞ்சு அந்த அளவுக்கு இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டாட்டா பை பாய்.